பற்றி பார்க்க போகிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங் சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் நியூஸோட நான் வந்திருக்கேன். ஆஷனாவோட முதல் ஓவர்சீஸ் லீகாக எந்த லீக் ப்ளே பண்ண போகிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் மற்ற சில அப்டேட்ஸுமே இருக்குது. அதெல்லாம் பற்றியுமே ஒன் பை ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ தெரிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெய்ட் ப்ரொமோஷன். உங்களுக்கு ஜெனுவனாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் இருக்கிற வெப்சைட் லிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜை இங்கிலீஷாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து நிறைய டேப்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் கெயின் ஃபாலோவர்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூசர் நேம், இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலர் ஃபைண்ட் யூசர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக் காட்டும். அதுக்கு கீழே வந்து நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து மினிமம் லீஸ்ட் அமௌண்ட்டே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஒன் பை ஒன்னாக கெயின் ஆகிட்டே இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் இந்த மந்த் எண்ட் நேபாளுக்கு அகேன்ஸ்டாக வந்து 3 மேட்ச் T20 சீரிஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சீரிஸ் வந்து செப்டம்பர் 27 ஆரம்பிக்கிறது. 3 மேட்சஸுமே வந்து ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் UAE நடக்க போகுது. அண்ட் இந்த சீரிஸ்க்கான ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக இன்டர்நேஷனல் கேம்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கிற நிறைய பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ்க்கான கேப்டனாக வந்து நம்ம அகில் ஹுசைனை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக ஷாய் ஹோப் இருப்பார். பட் இப்போ அகில் ஹுசைனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்குவாடில் 5 அன்கேப் பிளேயர்ஸ் இருக்காங்க. அக்கீம் அகஸ்டே, நவீன் பிதசி, ஜீஷன் மொத்தாரா, ரேமன் சிமன்ஸ் அண்ட் அமீர் ஜங்கு. அண்ட் இந்த ஸ்குவாடில் வந்து கரீமா கோர் இருக்காரு. இவர் கிட்டத்தட்ட 8 T20s வந்து யூஎஸ்ஏவை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் கால் அப் கிடச்சிருக்கு. பிகாஸ் ரைட் நோ ஆன் கோயிங் சிபிஎல் பார்த்தா ரொம்ப நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறைய ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி ரீசெண்டாக ஆஷனா கூட அவரோட வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தா நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ யூஎஸ்ஏக்காக ப்ளே பண்ணிட்டு இருந்த ஒரு பிளேயர் வந்து இப்போ வெஸ்ட் இண்டீஸ்க்காக ப்ளே பண்ண போகிறது. அண்ட் இந்த மாதிரி ஸ்விட்ச் பற்றி பேசிட்டு இருக்கிறப்போ தான் ஞாபகம் வருது. ரீசெண்டாக வந்து நம்ம ராஸ் டெய்லர் இருக்கார் இல்லையா, ஃபார்மர் நியூசிலாந்து கிரிக்கெட்டர். இப்போ இஸ் கமிங் பேக் ஃப்ரம் ரிட்டையர்மெண்ட் அண்ட் ஐசிசி T20 வேர்ல்ட் கப் குவாலிஃபைஸ் வந்து ப்ளே பண்ண போகிறது. எந்த நேஷனுக்காக தானே கேட்பீங்க? சமோவான்ற ஒரு நேஷனுக்காக ப்ளே பண்ண போகிறது. பட் எதுக்காக ராஸ் டெய்லர் ஆல் ஆஃப் அ சடன் இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு நீங்க கேட்பீங்க. ஸோ ராஸ் டெய்லருக்கு இந்த ஆஃபர் வந்தப்போ வந்து அவர் வந்து ஹெசிடென்ட்டாக தான் இருந்திருக்காரு. ஜாயின் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி தான் இருந்திருக்காரு. பட் அவரோட அம்மாக்காக தான் இந்த ஒரு முடிவு வந்து ராஸ் டெய்லர் எடுத்திருக்காரு. ஏன்னா இப்போ வந்து கிட்னி ஃபெயிலியர்ல அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவரோட மதர்ஸ் ஹெரிடேஜ் மூலியமா வந்து நம்ம ராஸ் டெய்லர் கிட்ட சமோவா பாஸ்போர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வருஷம் நடக்க போற T20 வேர்ல்ட் கப்காக தான் வந்து இந்த குவாலிஃபைஸ்ல இப்போ சமோவா ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம ராஸ் டெய்லர் ப்ளே பண்ண போறாரு. அக்டோபர் 8 வந்து குவாலிஃபைஸ் ஆரம்பிக்கிறது ஏஷியா ஈஸ்ட் அண்ட் ஏஷியா பசிபிக் ரீஜியனுக்காக. நோ பேக் டு வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ். ஒரு சில நியூ ஃபேஸஸ் ஸ்குவாட்ல இருந்தாலுமே நிறைய நோன் ஃபேஸஸ் ஸ்குவாட்ல இருக்காங்க. அகில் ஹுசைன், ஃபேபியன் ஆலன், ஜேசன் ஹோல்டர், கைல் மேஸ், ஓபன் மெக்காய் மாதிரி பிளே ஸ்குவாட்ல இருக்காங்க. இப்போ ஆஷனாவோட விஷயத்துக்கு வரலாம். ஆஷனா வந்து IL T20 ஆஃப் கோர்ஸ் ப்ளே பண்ண போறாரு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஹாங்காங் சிக்ஸஸ்ல ப்ளே பண்ணிடுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஆஷனா முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வருஷம் ஹாங்காங் சிக்ஸஸ் வந்து நவம்பர் 7 நவம்பர் 9 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ அப்போ தான் ஆஷனா வந்து ப்ளே பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த லீக் இப்போ நீ சொல்லி தான்ப்பா கேள்வியே படுறேன் அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்கலாம். சில பேருக்கு முன்னாடி கூட தெரிஞ்சிருக்கலாம். இந்த டோர்னமெண்டோட இனாகரல் எடிஷன் லிட்டரலி 1992 இருந்தது. ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கிற ஒரு டோர்னமெண்ட் தான் இது. டியூ டு சம் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஹாங்காங் கிரிக்கெட் போர்டால இந்த டோர்னமெண்ட் வந்து கன்சிஸ்டன்டா நடத்த முடியல. நிறைய ஃப்ரீக்வென்ட் பிரேக்ஸ் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் 2024 வந்து ஸ்ரீலங்கா தான் வந்து சாம்பியன்ஸ் ஆகியிருப்பாங்க. இப்போ 2025 சீசன் வந்து நவம்பர் 7 நவம்பர் 9 வரைக்கும் நடக்க போகுது. அண்ட் இந்த டோர்னமெண்ட்ல ஆஷனா வந்து ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஹாங்காங் சிக்ஸஸ் பேர் கொஞ்சம் புதுசா இருக்கு. இந்த டோர்னமெண்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்பீங்க. பொதுவாக 11 vs 11 கிரிக்கெட் மேட்ச் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் இது வந்து 6 vs 6, அதாவது ஒரு டீம்ல வந்து 6 பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ நம்ம டீம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் இருப்பாரு, அம்பாட்டி ரைடு, ராபின் உத்தம மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் இருப்பாங்க. எக்ஸப்ட் த விக்கெட் கீப்பர், மற்ற எல்லா பிளேயர்ஸுமே வந்து அட்லீஸ்ட் 1 ஓவராவது பவுல் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் ஆர் வெரி மச் நீடட். ஸோ ஆஷனா செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அஃப்கோர்ஸ் அவரோட பேட்டிங்லையுமே நம்பிக்கை வச்சு தான் வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்னமெண்டோட 2005 எடிஷனில் வந்து நம்ம இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ஆகியிருப்பாங்க. வெறும் ஒரு சீசன் தான் நம்ம வின் பண்ணியிருந்தோம். ஸோ 5 சீசன் வந்து பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம் இன் திஸ் ஹாங்காங் சிக்ஸஸ். ஜஸ்ட் 1 பேட் சீசனுக்கு அப்புறமா இப்போ ஜாயிர் கான் டீம் மென்டார் பொசிஷன் ஆஃப் LSGலேருந்து எக்ஸிட் ஆகியிருக்காரு. இந்த எக்ஸிட்டுக்கு பிரைமரி ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ஜாயிர் கான் அண்ட் டீம் ஹெட் கோச் ஜஸ்டின் லாங்கருக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருந்திருக்கு. அண்ட் டீமோட ஓனர் நம்ம சஞ்சீவ் கோயங்கா கிட்டேயுமே வந்து நிறைய டிஃபரன்சஸ் இருந்திருக்கு. 2 இயர் கான்ட்ராக்டாக தான் ஜாயிர் கான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க LSG. பட் இப்போ வந்து ஏர்லியாவே எக்ஸிட் ஆகியிருக்காரு. மேபி வேற ஏதாவது ஒரு பிரான்ச்சைசியில் ஜாயிர் கான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் சீசன் எதிர்பார்க்கலாம். போத் RR அண்ட் LSG ஜஸ்ட் 1 பேட் சீசன் காரணமாக அவங்களோட ஹெட் கோச் அண்ட் மென்டாரை வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட கண்கள் எல்லாமே அப்படியே வந்து KKR பக்கம் தான் போகுது. ஏன்னா அவங்களோட டீம் மென்டார் டுவேன் பிராவோ எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கப்பா அப்படின்ற மாதிரி கேள்விகள் நம்ம CSK ஃபேன்ஸுக்குமே இருக்கு. ஏன்னா டுவேன் பிராவோ ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக CSK
அவரை வந்து அப்ரோச் பண்ணி சைன் பண்ணுறதுக்கான சான்சஸுமே ஹையாக இருக்குது. ஏன்னா வி ஆல்சோ நீட் சம் ஒன் லைக் பிராவோ இல்லையா. பிராவோ கிட்ட 3 இயர் கான்ட்ராக்ட் வித் கேகேஆர் இருக்கு. அண்ட் இப்போ ரைட் வந்து சிபிஎல்லுமே இந்த ட்ரின்பேக் நைட் ரைடர்ஸோட ஹெட் கோச்சா வந்து டுவேன் பிராவோ இருந்திருப்பாரு. இந்த மாசத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா IL T20 ஆக்ஷன் துபாயில் நடக்க போகுது. ஸோ அங்கே வந்து நம்ம டுவேன் பிராவோ கேகேஆரோட ஃப்ரான்ச்சைசி LAKR ரெப்ரசென்ட் பண்ணி கண்டிப்பாக டேபிளில் இருப்பாரு. கேகேஆர் ஆல்ரெடி அவங்களோட ஹெட் கோச் சந்திரகாந்த் பண்டிட் அண்ட் அவங்களோட பவுலிங் கோச் பரத் தருணை வந்து சாக் பண்ணியிருப்பாங்க. ஜாகிர் கான் கேகேஆர் வந்து பவுலிங் கோச்சை ஜாயின் பண்ண போறார் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸுமே வந்து கொஞ்சம் மாசங்கள் முன்னாடி பார்க்க முடியுது. ஸோ அந்த ரூமர்ஸ்லாம் உண்மைதான் போல. எனி டைம் ஸோ நீங்கள் அந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே எதிர்பார்க்கலாம். பட் பிராவோ வந்து லீவ் ஆக போறாரு அப்படிங்கிறது வந்து டவுட்ஃபுல் தான். ஆனால் கேகேஆர் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக பிராவோ எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் விரும்புறாங்க. அண்ட் கேகேஆரோட ஃபேன் ஆர்மி வந்து மேனேஜ்மெண்ட் கிட்டேயே வந்து ஒரு லெட்டர் ஒன்று சோஷியல் மீடியாவில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரோட ஒரு பேரால கேகேஆர் ஃபேன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிராவோ continues to bring up CSK references and quotes which is painful for us as KKR supporters னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்பவுமே பிராவோ வந்து CSK பத்தியே தான் வந்து பேசிட்டு இருக்காரு. இங்க KKRல இருக்கிறப்போ கூட வந்து CSK ஓட ரெஃபரன்சஸ் தான் வந்து கொண்டு வர்றது. ஸோ அது வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் ஃபீல் பண்றாங்க. ஸோ ஃபேன்ஸோட கோவம் நியாயமானது தான். இந்த பிராவோட ரிலீஸ் விஷயத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் எனி டைம் சூன் பிராவோ வந்து KKRல இருந்து லீவ் ஆகிற மாதிரி தெரியல. மேபி நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன் அதாவது 2028 மெகா ஆக்ஷன் அப்போ கண்டிப்பா வந்து பிராவோ வேற ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸில எதிர்பார்க்கலாம். ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டார்டிங்ல ஒரு T20 சீரிஸ் ப்ளே பண்றாங்க. அக்டோபர் 1st அக்டோபர் 4th வரைக்கும் இந்த 3 மேட்ச் T20 சீரிஸ் நடக்க போகுது. இந்த சீரிஸ் வந்து ஹோம் சீரிஸ் ஃபார் நியூசிலாந்து தான். போத் ரச்சின் ரவீந்திரா அண்ட் டெவான் கான்வே வந்து ஸ்குவாட்ல செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த சீரிஸ் வந்து ஒன் லாஸ்ட் சான்ஸ் ஃபார் டெவான் கான்வே அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த சீரிஸ் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் த டைம் வென் IPL ரிட்டென்ஷன் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ். அதாவது அக்டோபர் எண்ட் ஆர் நவம்பர் 1st வீக்ல நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு டைம்ல இந்த சீரிஸ் நடக்கிறதுனால மேபி இந்த சீரிஸோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து CSK மேனேஜ்மெண்ட் ரீகன்சிடர் பண்ணுவாங்களா, அதாவது டெவான் கான்வே ரீடைன் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா இப்போதைக்கு டெவான் கான்வேயோட அந்த ரிலீஸ் வந்து இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்டுனே வச்சுக்கலாம். ஈவன் டியூரிங் த SA20 ஆக்ஷன் நம்ம கான்வேக்கு பிட் பண்ணோம் தான். பட் வி வேரன்ட் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். நம்ம ரொம்ப ஹார்டாக போகல. ஸோ தட் இஸ் கிளியர் இண்டிகேஷன் தட் CSK கரண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல டெவான் கான்வே இல்லைன்னு. நிறைய ஃபேன்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கான்வேக்கு அகேன்ஸ்டா பேசினா நம்ம ரச்சின் ஃபேன், நம்ம ரச்சின்காக தான் சப்போர்ட் பண்றோம், அதனால தான் வந்து கான்வே ஒதுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலாக சீசன் முடிஞ்சதுலேருந்து என்னோட ஒப்பீனியன் என்னவா இருக்குன்னா, கான்வே ஆர் ரச்சின் இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் ரீடைன் ஆவாங்களே தவிர போத் ஆஃப் them ஆர் நாட் கோயிங் டு கெட் ரீடைன்ட். பட் என்ன நடந்தாலுமே அது அன்ஃபேராக தான் இருக்க போகுது. போத் ஆஃப் them கெட்டிங் ரிலீஸ் தான் வந்து கரெக்டான ஒரு முடிவு. பிகாஸ் ரெண்டு பேருமே இந்த IPL 2025 சீசனில் நாட் அப் டு த மார்க். ரச்சின் ரவீந்திரா கிட்டேருந்து அந்த ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் MI தான் வந்து ஒரு குட் நாக் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவருமே வந்து டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தார். டெவான் கான்வே அந்த அதர் ஹேண்ட் அவர் வந்து PBKஸ்க்கு எதிராக வந்து ஒரு ஃபைட்டிங் நாக் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கேம்லேயும் இந்த ரிட்டையர்ட் அவுட் பண்ணி அவர் அமிச்சிட்டாங்க. பார்த்துருப்பீங்க. தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் இன்ஸ்விங்கர் ஃப்ரம் நேத்தன் எல்லிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரீடைன் ஆகிறாரா ரிலீஸ் ஆகிறாரா அது வந்து விஷயமே கிடையாது. நேத்தன் எல்லிஸ் தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், நேத்தன் எல்லிஸ் தான் பிளேயிங் லெவலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. அண்ட் ஃபேன்ஸுமே அதான் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து மார்ச் ஒன் டே கப்பில் நேத்தன் எல்லிஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. நியூ சவுத் வேல்ஸ்க்கு எதிராக ரீசெண்டாக ப்ளே பண்ண கேமில் 3 for 37 அவரோட பவுலிங் ஃபிகர்ஸாக இருந்திருக்கு. ஸோ டிபெண்டபிள் அண்ட் டெட்லியாக வந்து நேத்தன் எல்லிஸ் இருக்காரு கைஸ். ஃபியூ இயர்ஸ் பேக் நம்ம CSK ஸ்குவாட்ல மிச்சல் சாண்டர் இருந்திருப்பாரு. மோஸ்ட் அன்டிசர்விங் பிளே டு பி ஆன் த பெஞ்ச்னா அது மிச்சல் சாண்டர் தான். அதே அன்ஃபேர்னஸ் தான் இப்போ நேத்தன் எல்லிஸ் நடக்கிறது. ஜஸ்ட் பிகாஸ் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து 11ல ப்ளே பண்ண வைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்க நேத்தன் எல்லிஸை பெஞ்ச் பண்றீங்கன்னா that doesn't seem right. and ஃபேன்ஸோட ஒப்பீனியனை கொஞ்சம் கூட மதிக்காம நெக்ஸ்ட் சீசன் நீங்க நேத்தன் எல்லிஸை பெஞ்ச் பண்ணீங்கன்னா I don't know what to say. So guys, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அண்ட் அவங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறது வரைக்கும் பீஷியஸ் பை.